வணக்கம். முதல்ல அந்த காணொலியை நீங்க பாத்துட்டு வாங்க. நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் ஆத்திகங்க. அந்த கடவுளையே நம்ப அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா, அதுதானுங்க நாத்திகம். அண்ணன் சத்யராஜ் அவர்களே, முதல்ல நீங்க ஆஸ்திகமா நாத்திகமான்னு பேசுறீங்களே, நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. 1999 ஜூன் மாசத்துல முரசொலி பத்திரிகையில ஐயா கலைஞர் அவர்கள் எழுதினாங்க, RSS பேர் இயக்கம்ங்கிறது ஒரு சமூக இயக்கம், மேற்கொண்டு இது ஒரு மதம் சார்ந்த இயக்கம் இல்ல அப்படின்றத வீடு வீடாக நம் திமுக தொண்டர்கள் போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கைப்பட எழுதிய ஒரு கடிதம் அந்த பத்திரிகையில வந்தது. அதை நீங்க முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் நம்ம விஷயத்துக்கு வரலாம். நீங்க பேசுறது ஒரு உண்டியலை வச்சு வைப்பதும் அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுவதும் அப்படின்ற மாதிரி நீங்க பேசியிருக்கீங்களே, உங்க பையனுக்கு நீங்க முதல்ல எப்படி திருமணத்தை நடத்தி வச்சீங்க? நீங்க ஆன்மீக முறை எப்படி நடத்தி வச்சீங்களா, இல்ல உங்களுடைய தாலி எடுப்பு போராட்டம் நடத்துவீங்களே, தாலி எல்லாம் வெட்டுவீங்களே தீக்கா இயக்கத்துல, அந்த மாதிரி நடத்தி வச்சீங்களா? முதல்ல பணம் கொடுத்தா எதையும் பேசலாம், பணம் கொடுத்தா எதையும் செய்யலான்ற இயக்கத்தை முதல்ல விடுங்க. முதல்ல உங்களுடைய இயக்கமே தான், பணம் கொடுத்தா எதாவது செஞ்சிருவீங்க. அப்படி பணத்தை வாங்கி கொண்டு நீங்க மேடையில என்ன பேசுறோம்னு தெரியாம கூட பேசிட்டு இருக்கீங்க. நாங்க ஆன்மீகத்துக்கு எதிர்வானவர்கள், கடவுளில் மறுப்பு கொள்கை உள்ளவர்கள் சொல்றீங்க. கடவுள் மறுப்பு கொள்கை அப்படிங்கிறது எந்த கடவுள் மறுப்பு கொள்கை? இந்து மதத்துக்கு மட்டுமா? ஒரு சமுதாய ரீதியா ஒருத்தர் பேசுறோம் அப்படின்னா நீங்க எந்த அடிப்படையில் நீங்க படிச்சீங்க? உங்க சர்டிபிகேட்ல என்ன போட்டிருக்கு? இந்து தானே போட்டிருக்கு. அப்போ நீங்க செய்யற எந்த விஷயத்தையுமே உங்க சொந்தத்துல முதல்ல உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்க. உங்க பையனுக்கு திருமணத்தை நடத்துறது இந்து முறைப்படி நடத்துவீங்க, உங்க வாழ்வியல் இந்து முறைப்படி இருக்கும், எல்லாமே இந்து முறைப்படி இருக்கும். ஆனா இந்து மதத்துக்கு எதிர்ப்பாளர்கள் நாங்க கோயில்ல போய் சாப்பிடுவோம், பணம் கொடுத்தா எதையும் செய்யலாம். ஒரு திரைப்படத்துல கூட நீங்க ஒரு நடிகருடைய காலத்துக்கு தலைமையில வச்சு நடிச்சீங்க, அதுக்கு பணம் வாங்கிட்டீங்க. இந்த மேடையில பேசும்போது கூட சொல்றீங்க எனக்கு 50,000 ரூபாய் செக் கொடுத்தாங்க, அதை நான் வாங்கிட்டேன்றீங்க. அப்ப பணம் கொடுத்தா நீங்க என்ன வேணாலும் பேசிடுவீங்க, பணம் கொடுத்தா நீங்க என்ன வேணாலும் செஞ்சிருவீங்க. முதல்ல உங்க சுய ஒழுக்கத்தையும் உங்களுடைய இந்து மத கோட்பாடையும் உங்க வீட்டுல இருந்து கொண்டு வாங்க. நாத்திகத்தையும் உங்க வீட்டுல இருந்து முதல்ல கொண்டு வாங்க சார். அதுக்கப்புறம் நீங்க புது மேடையில நக்கல் வையாண்டி பேசுறதுலாம் நிப்பாட்டிக்கிங்க. முதல்ல நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் சார் மக்களுக்கிட்ட போய் சேரும். இப்ப பூரா உங்களுக்கு எந்த படமும் ஓடல, பூராமே பொட்டி பூரா படம் தூங்க ஆரம்பிச்சிருச்சு, வேற வழி தெரியல. அதனால இன்னைக்கு நீங்க வெளியில அரசியல் பண்றதுக்கு வந்திருக்கீங்க. உங்க பொண்ணு அரசியல் கொண்டாங்க, திமுக கொண்டாங்க, அதுவே நீங்களும் வெளியே பேச வந்திருக்கீங்க. முதல்ல நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நீங்க ஏற்கனவே பல கம்பெனிகள் பல கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்து ஈமுக்கோழிக்கு விளம்பரத்துக்கு பண்ண சொன்னாங்க. அது எந்த விதத்துல மக்களை ஏமாற்றுறது அப்படின்றது இல்ல, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டம். அதுல என்னன்னா ஈமுக்கோழி